மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவிக்கிறார். அல்லேலூயா. ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே. மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே. யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே. யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே. சோர்ந்து போன மகனே நீ துள்ளி பாடிடு. சோர்ந்து போன மகனே நீ துள்ளி பாடிடு. அல்லேலூயா. ஜீவிக்கிறார். அல்லேலூயா. ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். மன்னன் இயேசு. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. ஓ, மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவிக்கிறார். அல்லேலூயா. 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 ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே. மரணம் அவரை தடுத்து நிறுத்த. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே. யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே. சோர்ந்து போன மகனே நீ துள்ளி பாடிடு. சோர்ந்து போன மகனே நீ துள்ளி பாடிடு. அல்லேலூயா. ஆமென். ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவிக்கிறார். அல்லேலூயா. இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். மன்னன் இயேசு. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவிக்கிறார். ஆமென். ஓ, அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவிக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து அல்லேலூயா. ஆமென். ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவிக்கிறார். கிருபையுள்ள நல்ல தகப்பனே, அன்பின் ஆண்டவரே,
இந்த நல்ல கால வேளைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஆண்டவரே உயிர்த்தெழுந்த நாளில் ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பதாக நாங்கள் கூடி வர கர்த்தங்களுக்கு தந்த கிருபையை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனைக்கு வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தூரத்தில் சமீபத்திலிருந்து பிரயாணப்பட்டு வருகிற பிள்ளைகள், வாகனங்கள் வருகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. தெய்வ கரமுடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். எல்லா தடைகளையும் மாற்றும் ஆண்டவரே. பாடுகிற பிள்ளைகள் மேலே, ஆராதனையின் மேலே, கர்த்தருடைய வார்த்தையின் மேலே தேவனுடைய வல்லமை அபிஷேகம் இறங்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகளை எடுத்து போடும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கீதம் கீதம்
கர்த்தர் நல்லவராக இருந்து இந்த நாளில் நம்மோடு கூட தொடர்ந்து பேசுவாராக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் இந்த நாளில் நம்ம எல்லாரும் கடந்து போவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். நேற்று முன்தினம் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணங்களை நாம் தியானித்தோம். இயேசுவின் மரணத்தை குறித்து தியானிக்க ஆண்டவர் உதவி செய்தார். இன்னைக்கு அவருடைய உயிர்த்தெழுதல். கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படையே இயேசுவின் உயிர்த்தெழுதல் தான். நமக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை, இயேசு உயிர்த்தெழுந்தது போல நாமும் என்ன செய்வோம்? உயிர்த்தெழுவோம். அந்த நம்பிக்கை தான் நம்ம ஒவ்வொருக்குள்ள இருக்கு. இயேசு உயிர்த்ததினால் நாமும் என்ன செய்வோம்? உயிர்த்தெழுவோம். அவருடைய வருகை சீக்கிரம். அதற்காக நம்ம என்ன செய்யணும்? ஆயத்தப்படணும். ஆண்டவர் வருகை சீக்கிரம், அதற்காக நாம் என்ன செய்யணும்? ஆயத்தப்படணும். ஸோ இந்த காலவேளையில் அவர் சொன்னபடி உயிர்த்து எழுந்தார். இயேசு இந்த பூமியில இருந்த நாட்களில் அவர் சொன்னதை, அவருடைய மரணத்தின் காரியங்களை குறித்து, அவருடைய மரணத்துக்கு பிறகு நடக்கிற சம்பவங்கள் எல்லாவற்றையுமே அவர் தெளிவாய் சொன்னார். இயேசு மரித்த பின்பு அவருடைய சரீரத்தை அந்த சிலுவையில் இருந்து கீழே இறக்கும்படியா யோசேப்பு என்கிறதான கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு தேவனுடைய மனிதன், இயேசுவின் தாய், சில சகோதரர்களுமாய் சேர்ந்து அந்த சரீரத்தை இறக்கி ஒரு பெரிய கல்லறையில் வைத்தார்கள். அந்த கல்லறையிலே வைத்து ஒரு பெரும் கல்லை வைத்து புரட்டி ரோம அரசாங்கம் பயங்கரமான பாதுகாப்பெல்லாம் கொடுத்தது. ஆனால் ஆண்டவர் சொன்னது போல கல்லறைகள் திறந்தது. நித்திரையடைந்த அநேக பரிசுத்தவான்களும் உடைய சரீரங்கள் என்ன செய்தது? எழுந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவர்கள் கல்லறையை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அவர்களுக்கு காணப்பட்டார். ஸோ இயேசுவின் உயிர்த்தெழுதல் என்பது கிறிஸ்தவத்தினுடைய மிக முக்கியமான ஒரு அடிப்படை. இயேசு உயிர்த்தெழவில்லை என்றால் இன்றைக்கு கிறிஸ்தவம் என்பது பொய்யாய் போயிருக்கும். ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு சாட்சி, அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை நேரில் கண்டவர்கள் அவரோடு கூட இருந்த சீசர்கள். அவரோடு கூட இருந்த சீசர்கள் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவரை கண்டார்கள், முகமாய் பார்த்தார்கள். அவர் உயிரோடு கூட எழுந்தார் என்பதற்கு இன்றைக்கு அவருடைய கல்லறை சாட்சியாக இருக்கிறது. உலகத்தில் இருக்க எல்லாருடைய கல்லறைகளும் மூடி இருக்கு. ஆனால் இயேசுவின் கல்லறை மட்டும் என்ன செய்திருக்குதாம்? திறந்து இருக்கிறது. அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு கூட எழுந்தார் என்கிறதான ஒரு வார்த்தை இந்த நாளிலே உலகம் எங்கிலும் திருச்சபை வந்து அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்ததான மகா பெரிய சந்தோஷத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறது. உயிர்த்தெழுந்த இயேசு நம்மத்திலே அவர் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். அவர் நம்மத்திலே இருக்கிறார். ஆகவே இங்கே நம்ம வேதத்தில் வாசித்தோம், அவர் சொன்னபடி அவர் உயிர்த்தெழுந்தார். ஆமென் சொல்லுங்க. அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். நான் 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழுந்திருப்பேன் என்று சொன்னவர், அவர் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு கூட எழுந்தார். அப்படியானால் யோவான் 11ஆம் அதிகாரம் அவனுடைய 25ஆம் வசனத்தில் நாம் வேதத்தில் வாசிக்கும் போது, அவருக்கு அன்பாய் இருந்ததான சீசன், அவருடைய அன்பாய் இருந்ததான அவருடைய சிநேகிதனாகிய லாசரு மரித்து போனான். பெத்தானியாவிலே லாசரு மரித்து போன பின்பு இயேசு 3 நாட்களுக்கு பின்பு வருகிறார். அவருடைய சகோதரிகள் எல்லாம் அழுது புலம்புகிறார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் என்ன செய்வான்? பிழைப்பான். 11:25 ஜான் 11:25 அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன்.
I am the resurrection and the life. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் என்ன செய்வான்? பிழைப்பான். இதுதாங்க நம்முடைய கோட்பாடு. நம்முடைய நம்பிக்கை என்ன? ஒரு தேவனுடைய மனிதன் இந்த பூமியிலே மரித்து போனால் இந்த வசனம் தான் ரொம்ப முக்கியம். அவரை நாம் அடக்கம் செய்யும் போது ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுகிறோம், ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த கட்டளையின்படி இதை நாங்கள் விதைக்கிறோம். இதை விதை ஒரு நாள் என்ன செய்யும்? முளைத்து எழும்பும். உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையோடு கூட அந்த கர்த்தருக்குள் மரித்தவர்களை நாம் அடக்கம் செய்கிறோம். இது எங்கே நாம் கற்றுக்கொண்டோம்? இங்கே தான் கற்றுக்கொண்டோம். இயேசு அவளை பார்த்து சொல்றார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன், நீங்களும் நானும் அவரை விசுவாசிக்கிறவர்கள், அப்படித்தானே? நீங்களும் நான் அவரை விசுவாசிக்கிறோம். நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, இன்று நான் மரித்தாலும் ஒரு நாளில் நான் பிழைத்தெழுவேன், நான் ஒரு நாளில் உயிரோடு கூட எழும்புவேன். ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கூட எக்கால சத்தம் துணிக்கும் போது ஆண்டவருடைய வருகையில் நானும் எழும்புவேன் என்கிறதான அந்த நம்பிக்கை ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஒவ்வொரு விசுவாசிக்கும் இருக்கிறது. அப்படியானால் கர்த்தருடைய பிள்ளையே, அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் என்று நாம் பார்த்தோமே. அவர் என்ன சொன்னார்? அவர் சொன்னது என்ன? வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 32. Matthew chapter 26:32. அதுல என்ன சொல்லி இருக்கு படிங்க. ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அவர் என்ன சொன்னார்? நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னால நான் எங்க போவேன்? கலிலேயாவுக்கு போவேன். இந்த கலிலேயா என்பது ஒரு சின்ன கிராமம். இயேசு ஊழியம் செய்ததான கிராமங்களில் ஒரு முக்கியமான இடம். இந்த கலிலேயா என்கிற கானா ஊர்ல தான் இயேசு என்ன செய்தார்? முதலாவது அற்புதம் செய்தார். தண்ணீரை ரசமாக மாற்றினதான ஒரு இடம். சோ இந்த இடம் இயேசுவுக்கு ரொம்ப ஃபெமிலியரான ஒரு இடம். அந்த இடத்திற்கு நான் உயிர்த்தெழுந்த பிறகு உங்களுக்கு முன்னாலே நான் என்ன செய்வேன்? சொல்லுங்க. போவேன். நான் உங்களுக்கு முன்னால போவேன். இதான் அவர் சொன்னது. எப்ப சொல்றாரு இந்த வார்த்தைகளை? இயேசுவினுடைய அந்த பஸ்கா பண்டிகை, அந்த பஸ்கா அனுசரித்த பிறகு இயேசுவினுடைய வாழ்க்கையில நடைபெற போகிறதான சம்பவம், அவரை காட்டி கொடுக்கிற சம்பவம், அவரை சிலுவையில் அறையப்படுகிற சம்பவம், அவருடைய பாடு மரணங்கள், இவைகள் எல்லாவற்றையும் குறித்து நம்முடைய சீசர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும் போது அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் மரித்தேன், ஆனால் உயிரோடு கூட எழுந்த பின்பு நான் எங்க போவேன்? முதலாவது கலிலேயாவுக்கு போவேன் என்று சொன்னார். அவர் சொன்னது அதுதான். இப்ப நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல இன்னைக்கு நம்ம வாசிக்கப்பட்டதான வேத பகுதியில நாம் அதை வாசிக்க முடிந்தது. என்ன வாசம் தெரியுமா? வாசிக்க பார்க்கலாம். 16ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிங்க முதல்ல. நான் உயிர் தெழுந்த பின்பு, ஆமா, இது கலிலேயாவுக்கு போவேன்னு சொல்றாரு. இப்ப 16ஆம் அதிகாரம் எடுங்க, 7ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்பே கலிலேயாவிற்கு போகிறார். ஐயா, அவர் சொன்னபடியே சொல்லுங்க. அவர் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு சொல்லுங்க, அவர் உங்களுக்கு சொன்னபடி செய்வார். அவர் செய்வார். சொன்னதை செய்கிறவர். ஆமென். அவங்க அம்மா சொன்னாங்க கானா ஒரு கல்யாணத்துல, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி. ஆமா, இயேசு உங்களுக்கு என்ன சொல்றார்? இயேசு உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதை நீ செய். வேலைக்காரன் கேட்டான், இயேசு சொன்னார், அந்த கற்சாடியில் என்ன செய்யுங்க? தண்ணீரை நிரப்புங்க. அவ்வளவுதான். ஏன் ஆண்டவரே அந்த கற்சாடி அழுக்கா இருக்க, அந்த கற்சாடியை எப்படி கழுவாம நீ தண்ணீரை நிரப்ப சொல்றீர? நோ கொஸ்டின். ஒரு கொஸ்டின் கேட்கல. அப்ப இயேசு நமக்கு என்ன சொல்றாரோ அதை நம்ம எந்த திருப்பி கேள்வி கேட்காம நாம் அவர் சொல்லுகிறதை நாம் செய்தால் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். சொல்லுங்க, நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும்? அவர் சொன்னதுக்கு கேள்வி கேட்க கூடாது.
அவர் சொல்லிட்டா அதை நம்ம அப்படியே என்ன செய்யணும்? செய்யணும். ஆண்டவரே நீர் சொல்லும், நாங்கள் என்ன செய்கிறோம்? கேட்கிறோம். நீர் சொல்லும், நீங்க சொல்லுங்க. சொன்னதை அவர் செய்கிற கர்த்தர். அப்படின்னா இயேசு இந்த உயிர் தெழுந்த பின்பு, அவர் உயிரோடு எழுந்த பின்பு அவர் என்னங்க சொன்னார்? அவர் என்ன அப்படி சொன்னது நம்முடைய வாழ்க்கையில இந்த நாளில் நமக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கு அப்படின்னா, முதலாவதாக இயேசு சொன்ன வார்த்தை 16ஆம் அதிகாரம், மார்க் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மார்க் 16:6 என்ன சொல்றாரு? அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், தேடுகிறீர்கள், அவர் உயிர் தெழுந்தார், அவர் இங்கே இல்லை. பாருங்க, 3 வார்த்தை அதில் உச்சரிக்கிறார் பாருங்க. அவர் உயிர் தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். அவர் உயிர் தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். அதற்கு இந்த வார்த்தை யாரை பார்த்து சொல்றாருன்னா, உயிர் தெழுந்த நாளின் அதிகாலை வேளையிலே சில சகோதரிகள் கல்லறை இடத்திற்கு ஓடி போகிறார்கள். கல்லறை இடத்திற்கு போகிறாங்க. இயேசு மரித்து போனார், கல்லறையில் வைத்தாயிற்று. அவங்களுக்கு தூப வர்க்கங்கள் இடும்படியாய் அதிகாலையில போகிறார்கள். போகும்போது சொல்றாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர், நம்ம போறோம், அந்த கல்லறையின் வாசல்ல பெரிய கல் இருக்க, அந்த கல்லை நமக்காக யார் புரட்டி தள்ளுவார்? ஆனா புரட்டி யார் தள்ளுவார்? பேசிட்டே போறாங்க. அங்க போய் பார்த்தா கல் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? புரட்டப்பட்ட நிலைமையில் இருக்கு. கல்லறை திறந்து இருக்கிறது. இதை பார்த்த உடனே அந்த சகோதரிகளுக்குள்ள ஒரு பெரிய கலக்கம், அவங்களுக்குள்ள ஒரு பெரிய கலக்கம் வந்த உடனே அங்கே இருந்ததான தேவதூதன், வெள்ளை அங்கி தரித்தவனாக ஒரு தேவதூதன், ஒரு வாலிபன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வாலிபனை கண்டவர்கள் பயந்தார்கள். அப்பதான் ஒரு வார்த்தை வருது, பயப்படாதே. சொல்லுங்க, பயப்படாதிருங்கள், இயேசு உயிரோடு எழுந்தார். ஆமென். வெள்ளிக்கிழமை வர நமக்கு பயம், சனிக்கிழமை வர நமக்கு பயம். இயேசு என்ன செஞ்சிட்டாரு? மரித்து போனார். இனி அவ்வளவுதான் இல்லைங்க. இன்னைக்கு காலையில் ஆண்டவர் நமக்கு சொல்ற வார்த்தை, பயப்படாதிருங்கள், அவர் மரித்தார், ஆனால் உயிரோடு எழுந்து விட்டார். அவர் மரித்தார், அவர் உயிரோடு எழுந்து விட்டார். அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் மரித்தார், ஆனால் என்னவாயிட்டாரு? சொல்லுங்க, அல்லேலூயா. அவர் உயிரோடு கூட எழுந்து விட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அவருடைய மரணத்திலும் கூட அவர் நமக்கு கொடுக்கிறதான ஒரு அருமையான வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, பயப்படாதே. அப்படியே பிறப்பிலும் நல்ல வாசித்து பார்த்தீங்கன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு என்ன செய்கிறேன்? இன்று கர்த்தராகிய இயேசு என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே, இது ஐயா அவருடைய பிறப்பில ஒரு நல்ல செய்தி, பயப்படாதே. அவருடைய உயிர்த்தெழுதல்ல ஒரு நல்ல செய்தி, நமக்கு என்ன செய்தி? பயப்படாதேங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த செய்தி மேய்ப்பர்களுக்கு கிடைக்கப்பட்ட வார்த்தை. ஆனால் அந்த செய்தி யாருக்கு கிடைக்கப்பட்டது என்றால், இயேசுவை பின்பற்றினவர்களுக்கு. ஆமென். இயேசுவால் அற்புதம் பெற்றவர்களுக்கு, இயேசுவை பின்பற்றினவர்கள். வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா பாருங்க, 1ஆம் அதிகாரம், மார்க் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாள் என்பவளும், ஆமா அந்த அம்மா மாதிரி தான், எல்லாம் மரியாக்கள் தான். யாரு? மகதலேனா மரியா, யாக்கோபின் தாயாக மரியாள், சலோமே எனப்பட்டவர்கள் எங்க போறாங்க? கல்லறை இடத்திற்கு போறாங்க. இந்த 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது அதுல சொல்லப்பட்டிருக்கு 9ஆம் வசனத்தில், மகதலேனா மரியாளுக்கு முதல் அவள் என்னவானாராம்? தரிசனமானார். அவளிடத்திலிருந்து 7 பிசாசுகளை ஆண்டவர் என்ன செஞ்சார்? அப்படி நல்ல கவனிங்க. இப்ப இந்த கல்லறை இடத்திற்கு போனது யார் என்று சொன்னால், அற்புதம் பெற்ற மரியாள். ஆமென். சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த அம்மா தான் போறாங்க இயேசுவின் இடத்துல. அப்ப இவங்களுக்குள்ள ஆண்டவர் சொன்னதான வார்த்தையை மறந்துட்டாங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை என்ன செஞ்சிட்டாங்க? மறந்துட்டாங்க. ஏன்னா உயிரோடு கூட எழுந்திருப்பேன்னு சொல்லிட்டார்ல, அவங்க மறந்ததுனால தான் இவங்களுக்கு இதை பார்த்த உடனே பயம். இந்த பயத்தின் மத்தியில ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. வார்த்தை என்ன? நீ பயப்படாதே. ஆமென். அவர் சொன்னபடியே என்ன செஞ்சிட்டாரு? உயிர் தெழுந்தவர் எங்க போயிட்டாரு? கலிலேயாவிற்கு போய்விட்டார்.
கலீலியாவிற்கு போனவர் அங்க சும்மா இருக்கல, அங்கே இருந்ததான பயமும் திகிலும் கொண்டதான சீசர்களுக்கு தம்மை என்ன செய்தாராம்? வெளிப்படுத்தினார், காண்பித்தார். நான் உயிரோட எழுந்துட்டேனார். நான் சொல்றேன், அன்றைக்கு அவர்களுக்கு காண்பித்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு தரிசனமாகிறவர் வல்லவராயிருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றார், மகனே, உன் சூழ்நிலைமை கண்டு நீ பயப்படாத, உன் இடுக்கண்களை கண்டு பயப்படாத, உனக்கு நேர்ந்ததான சம்பவத்தை கண்டு நீ பயப்படாத, நான் உயிரோடு கூட இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததினாலே நமக்கு அவர் என்ன சொல்றார்? நம்மளை பார்த்து பயப்படாது, 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 பயப்படாது. நம்ம வீடுகளில் சில வீட்டில் ஏசாயா 41 அதிகாரம் 10 வசனம் என்ன வசனம் தெரியுமா யாருக்காவது? ஏசாயா 41:10 யாருக்காவது தெரியுமா? பைபிளை தான் திறந்தாவது சொல்லுங்களேன். 41:10 என்ன சொல்லுது? ஆ ஆ ஆ ஆ சில வீடுகளில் நீங்க போனீங்கன்னா இந்த வசனத்தை அழகா மாட்டியிருப்பாங்க. எத்தனை பேர் வீட்டில் இந்த வசனம் இருக்குன்னு எனக்கு தெரியல. நிறைய கிறிஸ்தவங்க வீடுகளில் வாதை உன் கூடாரத்தை அணுகாது, இயேசு இவ்வீட்டின் தலைவர், பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன், இப்படி சில முக்கியமான வசனங்கள் நிறைய வீடுகளில் தொங்கி இருக்கும். ஆனால் இந்த வசனத்தில் நீங்க நிறைய காரியத்தை பார்க்கலாம். ஆனால் 2 விஷயம் இந்த வசனத்தில் ஆண்டவர் தெளிவாக சொல்றார் பாருங்க. ஒன்று, நீ பயப்படாத, நான் யார் கூட இருக்கேன். யார் கூட இருக்கேன்? யாருங்க நம்ம கூட இருக்குது? உயிர்த்தெழுந்த இயேசு. ஆமென். யார் நம்ம கூட இருக்கா? உயிரோடு எழுந்த இயேசு. இப்ப நான் கேள்வி கேட்கிறேன், உயிர்த்தெழுந்த இயேசு நம்ம கூட இருக்கிறதுனால நமக்கு பயம் வேணுமா? வருமா? அப்ப எதுக்கு இங்க படுக்கும்போது ராத்திரி தலைமாட்டில் பைபிளை வச்சிருக்கீங்க? ஏன் வச்சிருக்கீங்க பைபிளை? பயம்தான், பயம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் யாரு கூட இருக்கேன்? உன் கூடவே இருக்கிறேன். ஐயா, உங்க வீட்டுக்காரர் கூட கை பிடிக்கும் போது சொல்றாரு, நான் உன் கூடவே இருப்பேன். வேலை வந்த உடனே விட்டுட்டு போயிடுவார். என்ன தெரியுமா உங்களுக்கு? இயேசு நம்ம கூட இருக்கிறார். நான் அவரை தப்பு சொல்லல, அவர் நம்ம கூட இருக்கிறார். ஆனா குடும்பம் என்பது ரொம்ப முக்கியம் என்பதற்கு இதுதான். இப்ப பாருங்க, நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு கணவன் இறந்து விட்டால் ஒரு பெண் விதவை என்கிற பட்டத்துக்கு வந்துடுறான். ஆனால் ஒரு மனைவி இறந்து விட்டால் ஒரு கணவன் யாராய் மாறி விடுறான் தெரியுமா? அனாதை என்கிற பட்டத்தை வாங்கிடுறான். இத்தனை சூழ்நிலைமையிலும் இயேசு எந்த மனிதனுக்குள்ள இருக்கிறாரோ அந்த மனிதன் எதை கண்டு பயப்பட மாட்டான். ஏன் தெரியுமா? அவனுக்கு ஒண்ணு தெரியும், என் கூட யார் இருக்கா. சத்தமா சொல்லுங்க, யார் இருக்கா? நான் அனாதை இல்லை. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, நான் யார் இல்லை. உலகம் சொல்லட்டுங்க, உலகம் சொல்லட்டும். ஆண்டவர் சொல்றார், பயப்படாதே, நான் யார் கூட இருக்கேன். சொல்லுங்க. உங்க கூட எல்லாம் இயேசுநாதர் இருக்கே மாட்டாருங்க, ஓடி போயிடுவார். நான் உங்க கூட இருக்கிறேன்னு சொல்றாரு, என் கூட ஆண்டவர் இருக்காரான்றது ஒரு 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 டவுட்டாவே இருக்கு. அப்படிதானே? டவுட். எப்ப இன்னைக்கு சீக்கிரம் முடிப்பாரு? 1 மாசம் மீன் வாங்கல, கறி வாங்கல, லெந்து டேஸ்ல இருந்தோம். இந்த கூட்டமெல்லாம் முடிஞ்ச அன்னைக்கு 2:30 மணி வரை கூட்டம் இருக்குது. இப்போ ஒரு பிரசங்கியார் வருவார், இன்னொரு பிரசங்கியார் என்ன செய்ய போறாரு? வருவார். அப்படியா? என்னம்மா 2:30 மணிக்கு தான் இன்னைக்கு, சரியா? ஓகே. நான் உன்னோடு கூட என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். அதுல கடைசி வார்த்தை சொல்றாரு பாருங்க, என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை என்ன செய்வேன். நல்லா பாருங்க, கர்த்தருடைய பிள்ளையே, அவர் என்னங்க சொல்றாரு? மகனே பயப்படாதே, நான் என் கரத்தினால உன்னை என்ன செய்வேன். சொல்லுங்க, யாருடைய கரம்? அந்த கரம் எப்படிப்பட்ட கரம் தெரியுமா? இயேசுவின் கரம் எப்படிப்பட்ட தெரியுமா? ஆணிகள் அடிக்கப்பட்ட கரம், அற்புதங்களை செய்த கரம், அரவணைத்த கரம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. சிருஷ்டித்த கரம். ஆமென். இந்த கரம் உன் கூட இருக்கும்போது நீ எதை கண்டு பயப்படாத. இந்த கரம் உன் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யும். இந்த கரம் உன்னுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்யும். அற்புதத்தை செய்கிற ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கும்போது எதை நினைச்சும் கவலைப்படாத. ஆண்டவர் சொன்னபடியே அவர் செய்வார். ஆமென்.
உனக்கு அற்புதம் செய்வேன், என் கரம் உன்னோடு கூட இருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னால் ஆண்டவர் கண்டிப்பா செய்வாருங்க. அவர் வாக்கு மாறாதவர். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒரு காலம் என்ன செய்யாதாம், ஒளிந்து போகாது. அதனால இந்த உயிர்த்தெழுந்த நாளில் இயேசு சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள். நான் என்ன செஞ்சிட்டேன், உயிரோட விட நான் உயிர்த்தெழுந்துட்டேன். நான் உங்களுக்கு முன்னால கலிலேயாவுக்கு போறேன், நீ போ, நான் உன் கூட இருக்கிறேன். நான் உன்னுடைய தேவன். யாரு யாரு? சிலுவையில் அடிக்கப்பட்டவரா? உயிரோடு எழுந்தவர். யாருடைய தேவன்? யாருடைய தேவன்? அதனாலதான் தாவீது சொன்னான், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் என்னுடைய தேவன். அவர் என்னை எப்படி எதுவரை நடத்துவார்? எதுவரை? மரண பரியந்தம். பாதியில கைவிடுகிறவர் அல்ல நம்முடைய ஆண்டவர். அவர் நம்மை மரண பரியந்தம் நம்மை நடத்துகிற கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையிலிருந்து ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களுக்குள்ள இப்படிப்பட்ட திகிலும் பயமும் ஒருவேளை இருக்குமானால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். என் நீதியின் வலது கரத்தினால நான் உன்னை என்ன செய்வேன்? தாங்குவேன். நான் உன்னை தாங்குவேன். நான் உன்னை தாங்குகிறவர் என்று சொல்லுகிறார். ஆகவே சொன்னபடி அவர் செய்வார். ஆமென். பயப்படாதேன்னு சொன்னா நீ பயப்படாத, உன்னை தாங்குவேன்னா கர்த்தர் தாங்குவார். உன்னை கர்த்தர் என்ன செய்வாரு? உன்னை கைவிட மாட்டார். ஆனா மனுஷன் சொன்னதை செய்ய மாட்டேங்கிறான். மனுஷன், சத்தமா சொல்லுங்க, மனுஷன் ஆண்டவருக்கு உண்டாக செய்த பொருத்தனை நிறைவேற்ற மாட்டான், ஆண்டவர்கிட்ட சொன்னதையும் செய்ய மாட்டான். ஆனா ஆண்டவர் சொன்னதை மட்டும் எனக்கு ஆண்டவர் நிறைவேற்றணும் அப்படின்னு நினைக்கிறோம். உண்மைதான். ஆனா அவர் சொன்னதுல அவர் கரெக்டா இருப்பார். அவர் சொன்னதை செய்யும் அளவும் என்னையும் உங்களை கைவிடவே மாட்டார். அதனால் நீ பயப்படாத. அந்த காலையில ஆண்டவர் கல்லறையின் இடத்துல வந்ததான் அவர்களை பார்த்து, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் அல்லவா, அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் கல்லறையில இல்லை. ஆமென், அல்லேலூயா. அவர் இங்கே இல்லைங்க, அவர் போயிட்டார் கலிலேயாவுக்கு. அவர் சொன்னபடியே உங்களையும் என்னையும் நடத்துகிற கர்த்தர். இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எத்தனை நல்லவர். இரண்டாவது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். காத்திருங்கள், எருசலேம் நகரத்தில் இருங்கள் அல்லது காத்திருங்கள். இரண்டாவது ஆண்டவர் நமக்கு சொல்றார், உன்னதத்திலிருந்து வரும் பலனால் நீ தரிப்பிக்கப்படும் வரைக்கும் நீ என்ன செய்யணும்? காத்திருக்கணும். எருசலேமில காத்திருக்கணும். நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்ட பிறகு சீசர்கள் எல்லாருமே சிதறடிக்கப்பட்டு விட்டார்கள். சீசர்கள் எங்கும் போக முடியல. வேதம் சொல்லுகிறது எல்லாரும் பயந்து ஒரு இடத்துல இருந்தாங்க. அங்க இயேசு உயிர்த்தெழுந்த இயேசு அவர்களுக்கு என்னவானாரா? தரிசனமானார். சீசர்களுக்குள்ள என்ன வந்தது? பயம். 3.5 ஆண்டு காலம் இயேசுவோடு நடந்தவர்கள், அற்புதம் செய்ததை பார்த்தவர்கள், அற்புதம் சாதாரணமான அற்புதம் அல்ல, தண்ணீரை ரசமாய் மாற்றின அற்புதத்தை கண்டவர்கள், கடல் மேல் நடந்ததை பார்த்தவர்கள். இப்படிப்பட்ட அற்புதங்களை எல்லாம் கண்டதான இயேசுவை மறுதலித்த பேதுருவும் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறதான அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ காத்திரு, நீ எருசலேமில் என்ன செய்? காத்திரு, எனக்காக காத்திரு. என்னது? உன்னதத்திலிருந்து வரும் பலன், அதுதான் அந்த பரிசுத்தாவி. அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீ என்ன செய்து கொள்ள வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுவரை நீ காத்திருக்கணும்னு ஆண்டவர் சொல்றார். இதுதான் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு சொல்ற வார்த்தை, காத்திருக்குதல். சில நேரங்களில் ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான வாக்கு தத்தங்கள் நிறைவேறவில்லை என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அதிகமாய் முறுமுறுக்கிறோம் ஆண்டவரை பார்த்து. இயேசு எனக்கு அதை செய்யவில்லை, இயேசு அவனுக்கு அதை செய்தார், எனக்கு செய்யலையே, வாக்கு தத்தம் கொடுத்தாரே செய்யலையே. உங்களுக்கு ஒன்று சொல்ற ஆண்டவருடைய பிள்ளைகளே, எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் சரி, தேவன் உங்களுக்கு சொன்னதை கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. காத்திருக்குதல் என்பது ஒரு கர்த்தருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். தேவ சமூகத்தில் காத்திரு, பரிசுத்தாவின் நிறைவை பெற்றுக்கொள்ளும்படியாய் காத்திரு. நீ காத்திருந்தனா உனக்கு என்ன நடக்கும் தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள்
புதுபலன் அடைந்து கழுகை போல செட்டைகளை அடித்து என்ன செய்வார்கள்? எழும்புவார்கள். ஓடினாலும் இளைப்படையார், நடந்தாலும் ஐயா நீ காத்திருந்தனா உனக்கு சோர்வு வராது, முட்டி வலி வராது. என்ன வலி வராது? முட்டி வலி வராது. ஏன் நடந்தாலும் என்ன செய்ய மாட்டாங்களாம்? இன்னைக்கு நமக்கு 4-8 வச்ச உடனே என்ன சொல்றோம்? முட்டி வலிக்கு, டயர்டா இருக்கு. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நீ நடந்தாலும் சொல்லுங்க சோர்வடைய மாட்டாய். ஓடினாலும், இன்னைக்கு ஓட முடியல, எல்லாராலும் ஓட முடியல. ஏன் தெரியுமா? நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன செய்யல? நீ காத்திருந்து பார், தேவன் புதுபலனை தருவார். இந்த புதுபலனுக்காக எருசலேமிலே 120 பேர் காத்திருந்தார்கள். காத்திருந்த போது பரிசுத்த ஆவியானவர்கள் மேல இறங்கினார்கள். பரிசுத்த ஆவியானவர் இறங்கின போது 2வது அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நம்ம பார்க்கிறோம். பெந்தெக்கோஸ்தே என்ற நாள் வந்தபோது கர்த்தருடைய ஆவியானவர்கள் மேல இறங்கினார். அவங்க எல்லாரும் பற்பல பாஷைகளை பேசினார்கள். அவர்கள் மத்தியிலே பேதுரு எழும்பி நின்று பிரசங்கம் பண்ணினான். நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசுவை நான் என்ன செய்கிறேன்? பிரசங்கம் பண்ணுகிறேன். இந்த தைரியம் எங்க இருந்து வந்தது? இந்த அபிஷேகம் பெற்றுக்கொண்ட பிறகுதான். அதற்காக தான் பேதுரு காத்திருந்தான். அதனாலதான் பேதுரு ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே நீர் நேரா சிலுவையில் அறையப்பட்டீர், ஆனா நான் சாகும்போது உம்மை போல் அல்ல, என்ன தலைகீழ என்ன செய்யணும்? சிலுவையில் அறையணும், தலைகீழ அறையணும். அதுதான் பேதுருடைய மேல பேதுரு சொன்ன வார்த்தை. அந்த அளவு அவன் ஆண்டவர் மேல நம்பிக்கையுடையவனாய் மாறிவிட்டான். சோ ஒரு தேவனுடைய பிள்ளையின் மேல, தேவனுடைய பிள்ளைக்கு தேவன் மேல அதிகமான விசுவாசம் பெருகணும்னா அவனுக்குள்ள கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கணும். ஆமென். ஏன்னா வேதம் சொல்லுகிறது அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்க பலப்படுவீங்க. அப்பதான் நடக்க முடியும், அப்பதான் என்ன செய்ய முடியும்? ஓட முடியும். அப்ப அந்த பலன் வேணும். இந்த பலனுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திரு. ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி நாம் காத்திருந்து அந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வோமானால் ஆண்டவர் நமக்கு புது கிருபைகளை கத்த தருவார். ஆண்டவர் நமக்கு தைரியத்தை தருவார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. நீ காத்திரு என்று ஆண்டவர் சொல்றார். அவர் சொல்ற வார்த்தை தான், நீ பயப்படாத, நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். நீ காத்திரு, உன் மேல என் அபிஷேகத்தை ஊற்றுவேன். ஆமென். சொல்லுங்க. அபிஷேகம் உனக்குள்ள வந்தா சோர்வு வராது, பலவீனம் வராது, இது ஒண்ணும் வராது. ஆமென். சத்திய ஆவியாகி அவர் உங்களுக்குள் வரும்போது அவர் சகல சத்தியத்துக்குள் உங்களை என்ன செய்வாராம்? உங்களை நடத்துவார். உங்களை நடத்துகிறவருங்க, உன் குடும்பத்தை நடத்துகிறவர். உன் குடும்பத்தை நடத்துகிறவர் யாரு? இயேசு வீட்டினுடைய தலைவர். அபிஷேகம் வீட்டுக்குள்ள இருந்தா உன் வீட்டை கர்த்தர் கரெக்டா நடத்துவார். பிசினஸ் நடத்துவார், தொழிலை நடத்துவார், பிள்ளைகளை நடத்துவார், எல்லாவற்றையும் அவர் நடத்தவர் வல்லவர். சத்தியத்துக்குள்ள நீ வளரணும். சகல சத்தியத்திற்குள்ளும் ஆண்டவர் நம்மை நடத்துகிறவராயிருக்கிறாராம். சத்தியம் என்பது என்ன? நானே வழியும் சத்தியமும், இயேசுதாங்க சத்தியம். அவர் இருந்தா போதும், உங்களை சரியா நடத்திடுவார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம குடும்பங்களில் இயேசு இல்லாததுனால தான் நம்ம குடும்பத்தை சரியா நடத்த திணறோம். கை நிறைய பணம் வாங்குறோம், 5ஆம் தேதி 6ஆம் தேதி ஆனா நம்மளால சமாளிக்க முடியலையே. காரணம் என்ன? இயேசு நம்முடைய வாழ்க்கையில இல்ல. அவர் சொல்றார், அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ள என்ன செய்வார்? என்ன செய்வார்? அவர் நடத்துவார்னா அவர் சத்தத்தை கேட்கணும். அவர் சத்தத்தை கேட்கணும். அவர் சொல்லுவார், மகனே இந்த வழியில போகாத, இதை செய்யாத, இப்படி செய்யணும். ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நாம் செய்ய ஆரம்பித்தால் அதனுடைய வாழ்க்கை நன்மையை நம்மால பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். சிலர் தேவ சத்தத்தை கேட்பதே இல்லைங்க. தேவ சத்தத்தை கேட்கறதுக்கு இன்னைக்கு அநேகருக்கு விருப்பம் இல்லை. ஆனா வேதம் சொல்லுகிறது, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் என்ன செய்வாராம்? அவர் சொல்றது அதுதான். அவர் சொன்னபடி உங்களை சத்தியத்துக்குள்ள நடத்துவதற்கு இந்த பூமியில் ஆண்டவர் ஊழியக்காரர் வச்சிருக்கிறார், சபையை கர்த்தர் வச்சிருக்கிறார். சபையில போதிக்கப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் ஏதோ மனுஷிகத்தில் பேசப்படுகிற நினைக்காத, ஆண்டவர் பேசுகிற வார்த்தை, ஊழியக்காரனை கொண்டு கர்த்தர் பேசுகிற வார்த்தை. ஆனால் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் எப்படி நடக்கணும்? 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் என்ன சொல்லு தெரியுமா? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து
எதை வச்சா? யாருடைய கண்ணு? அவருக்கு எத்தனை கண்கள் இருக்கு தெரியுமா? 7 கண்ணு. அவருடைய கண்கள் நம்மை சரியா நடத்தும். அவர் டீச் பண்ணும்போது, அவர் நமக்கு சொல்லும் போது அந்த வார்த்தையை நம்ம கேட்டுட்டா போதுங்க, அவர் நம்ம சரியா நடத்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது சொல்றான், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு நான் என்ன செய்வேன். இன்னைக்கு கர்த்தருடைய ஆலோசனை அல்ல தட்டாது. தேவன் கொடுக்கிற ஆலோசனையை சபையை நீ அல்ல தட்டாது. இன்னைக்கு அநேகர் தேவன் கொடுக்கிற ஆலோசனை, கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனையை அல்லல் தட்டுவதனால அவருடைய வாழ்க்கையில் அடைகிற சிரமம் ஏராளம். தாவீது சொல்றான், நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருந்து என் தலை அது என்ன செய்யல அல்லல் தட்டாது. இன்னைக்கு கொட்டி பாருங்க, இந்த கொட்டுற ஆள் கையை பிடிச்சிருவான் உடனே. எப்படி என்ன தலையை என்ன செய்யலாம்? கொட்டலாம். சொல்ல முடியல. போதனை ஏற்றுக்கொள்ளுகிற குணம் இன்றைக்கு அநேகருக்கு இல்ல. இன்னைக்கு நல்லதை சொன்னால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய குணம் அநேகருக்குள்ள இல்லை. ஆனால் நாம் அப்படிப்பட்டவர்களா இருக்கக்கூடாது. இயேசு நமக்கு ஒரு நல்ல போதகர். அவர் யாருங்க? நல்ல போதகர். அந்த நல்ல போதகர் அவர் சொல்றாரு, நான் உன்னை டீச் பண்ணுவேன், நான் உன்னை சகல சத்தியத்துக்குள்ள என்ன செய்வேன்? நடத்துவேன், சொல்லித்தாரேன். உனக்கு எது தெரியல உனக்கு கற்றுத்தாரேன், நான் ஒரு நல்ல ஆசிரியராய் கற்றுத்தாரேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் வெயிட், காத்திரு, அபிஷேகத்தை பெற்றுக்கொள். ஒவ்வொரு கிறிஸ்தவன் இங்க இருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் எதை பெற்றுக்கொள்ளணும்? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். அப்படி இல்லைன்னா சாட்சியா வாழ முடியாது. சாட்சியா வாழ முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் தான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, சாராள் எல்லாம் இருக்கு. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையின் சாட்சி என்பது அது எந்த அளவு சரியா இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொண்டால் மிகவும் நலமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, ஆண்டவர் சொன்னார் காத்திருங்கள். ஆண்டவர் சொன்னார் என்ன செய்யுங்க? காத்திருங்கள். மூன்றாவது ஆண்டவர் என்ன சொன்னார்? லூக்கா 24:47 படிங்க பார்க்கலாம். அன்றியும் என்ன இல்லையா? ஆரோ ஆ ஆ ஆ ஆமா, பிரசங்கிக்கப்பட வேண்டியதான். என்ன பிரசங்கிக்கணும்? அவர் சொல்றாரு, மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும். தோத்திரம். மனம் திரும்புதல். இன்னைக்கு கிறிஸ்தவங்களா வாழுகிறோம், மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம். ஆனாலும் இன்றும் எப்படிப்பட்ட நிலைமையில வாழுகிறோம் என்று சொன்னால், பழைய நிலைமையில தான் வாழுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில மனம் திரும்பின போது, இயேசுவை அறிந்த போது நமக்குள்ளே இருந்ததான அவர் மேல் வைத்த நம்பிக்கை. பாட்டு பாடல, 100க்கு 100 உண்மையை நான் அற்புதம் செய்யுங்க. அவர் அற்புதம் கண்டிப்பா செய்வார். செய்வாரா செய்ய மாட்டாரா? கண்டிப்பா செய்வாருங்க. அதிசயம் செய்வாரா செய்ய மாட்டாரா? ஆனா ஆண்டவர் சொல்ற, நீ மனம் திரும்பு. இன்னைக்கு எல்லாம் மனம் திரும்புற அனுபவம் இன்னைக்கு குறைஞ்சு போச்சு. பாவம் இன்னைக்கு வாசற்படியில படுத்திருக்கு, வீட்டுல இருக்கு, கையில இருக்கு. அது சின்ன பிள்ளை கையில இருக்கு, பெரியவங்க கையில இருக்கு. இன்னைக்கு ஒரு நாளைக்கு இந்த செல்போன்ல செலவிடுற நேரம் எத்தனை மணிக்கணக்கா செலவிடுறோம். ஆனா நம்ம ஆண்டவரோடு கூட எவ்வளவு நேரம் செலவிடுறோம்? நம்ம ஆண்டவர்கிட்ட எவ்வளவு நேரம் செலவு பண்றோம்? யோசிச்சு பாருங்களேன். மனம் திரும்புதல், உன் பழைய வாழ்க்கையிலிருந்து ஒரு டேர்னிங் உனக்குள்ள வேணும்னு ஆண்டவர் விரும்புறார். அதை பிரசங்கம் பண்ண சொல்றார். அதான் யோவான் சொன்னார், விரியம்பாம்பின் குட்டிகளே, வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள வழிகாட்டினவன் யார்? மனம் திரும்பு, பரலோகராஜ்யம் என்னவா இருக்கு. ஆமா, இல்லைன்னா கோடாரி எங்க வைக்கப்பட்டிருக்கு? மரத்தின் வேற இருக்கு. உனக்கு காலு கீழே இருக்கு, உன் காலு கீழே இருக்கு. நீ இன்னைக்கு மனம் திரும்பலன்னா அந்த கோடாரி வெட்டும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில கோடாரி தன் அருகிலே இருப்பதை மறந்து போய் விடுகிறார்கள். கோடாரி இருப்பதை மறக்காத. நீ மனம் திரும்பணும்னு சொல்லி தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். உன் வாழ்க்கை மாறணும். இன்னைக்கு
நீ இயேசுவின் பிள்ளை, உன் குடும்பம் இயேசுவின் குடும்பம், நீ கர்த்தருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு குடும்பம். நீ கர்த்தருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட உன்னுடைய குடும்பத்தில் இன்னைக்கு பாவம் எந்தெந்த விதங்கள் எல்லாம் வருகிறது, அவற்றிலிருந்து இன்னைக்கு ஒரு விடுதலை தாங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நம்ம ஆண்டவர் விட்டு ஒரு நாள் தூரம் போகக்கூடாதுங்க. ஆண்டவர் விட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? தூரம் போகக்கூடாது. ஆண்டவர் சொல்றார், மனம் திரும்பும், பாவ மன்னிப்பு, உன் பாவத்தை ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் ஒரு வசனம் இருக்கு, வாசிங்க பார்க்கலாம். 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. அடுத்த வசனம் சேர்ந்து வாசி. நீங்கள் மனம் திரும்பினால், அப்படின்னு நான் சொல்றேன், நீ மனம் திரும்பினால், மனம் திரும்பி, ஆமா, இந்த வார்த்தைக்கு நீ செவி கொடுத்தால் நீ தேசத்தினுடைய நன்மையை புசிப்பாய். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ ஒரு மனம் திரும்புகிற ஒரு அனுபவம் ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு வேணும். ஐயா, நான் கர்த்தருடைய பிள்ளை, மனம் திரும்பிட்டேனே, திரும்பி மனம் திரும்பணுமா? உனக்குள்ள சில குறைகள் இருக்கு. என்ன தெரியுமா? வாசிங்க பார்க்கலாம். 1 தீமோத்தேயின் புஸ்தகம், 1 தீமோத்தேயின் புஸ்தகம். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையை இன்னைக்கு சொல்லிட்டுறேன். மன்னிக்க, 2 தீமோத்தி 3ஆம் அதிகாரம், 2 தீமோத்தி 3ஆம் அதிகாரம் 2ல இருந்து படிங்க சீக்கிரம். இன்னைக்கு ஏன் மனம் திரும்பணும்னு ஆண்டவர் விரும்புறான்னு சொல்றேன். எப்படி அனில்? தீமோத்திக்கு பவுல் சொல்றார், 19 விதமான சுபாவங்கள் மனுஷனுக்குள்ள இருக்குன்னு சொல்லி பவுல் இந்த தீமோத்திக்கு சொல்றார். அதுல ஒரே ஒரு வார்த்தை, பரிசுத்தம் இல்லாதவர்கள். இந்த பூமி இன்றைக்கு எப்படி இருக்கிறது தெரியுமா? எப்படி இருக்கு சொல்லுங்க? பரிசுத்தம் என்பது இல்லை, பாவம் நிறைந்த உலகமா இருக்கிறது. சோ அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், நீ மனம் திரும்பு. உன் வாழ்க்கையில இந்த குணங்கள் இதுல எதாயிலும் எல்லாத்துக்கிட்டையும் இருக்கு. இதெல்லாம் நான் ஒவ்வொன்றே சொன்னேன்னா நேரம் போய்கிட்டே இருக்கும். தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதது. யாருக்கு கீழ்ப்படியாது சொல்லுங்க? அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியாத சுபாவம். நல்லோரை பகைக்கிறவர்கள். நல்லவங்களை கூட பகைச்சிடறாங்க. அன்னைக்கு நல்லவங்களை என்ன செஞ்சிடறாங்க? எப்படி பகைக்கிறாங்க? தேவையில்லாத வார்த்தையை சொல்லி அவங்களை என்ன பண்ணிடுவாங்க? காயப்படுத்திடுவாங்க. பகைக்கிற குணம், துணிகரமா இன்னைக்கு சில காரியங்களை செய்யறான். சோ அதனால வேதம் சொல்லுது, ஆண்டவர் சொல்றாரு, நீ மனம் திரும்பு. உன் வாழ்க்கையில இந்த கேரக்டர்ல இருந்து உன்னுடைய வாழ்க்கையில என்ன இருக்கணும்? ஒரு திருப்பம் உண்டாகணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அதுதான் ஆண்டவர் நமக்கு சொன்னது. சொன்னபடி, அவர் சொன்னபடி நாம் வாழுவோம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் என்ன செய்திருக்கு? சீக்கிரமா இருக்கு, பக்கத்துல இருக்கு. மனம் திரும்பினா போதும். ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் ராத்திரி ஒரு பெரிய மனுஷன் வந்தான். யார் தெரியுமா? நிக்கோதேமு என்கிறவர். அவரு ஒரு போதகர். அவர் யாரு? ஒரு போதகர். யூதருக்குள்ள ரபி என்றால் போதகரே என்ற அர்த்தம். இவர் ஆண்டவர்கிட்ட கேட்கிறார். என்ன கேட்டாரு? முதல்ல என்ன கேட்டாரு? நான் போதகரா நீடிக்கணும், அதுக்கு நீங்க பெர்மிஷன் கொடுங்கன்னா கேட்டாரு. 3 அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 3 அதிகாரம் 5ஆம் வசனம்.
அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க. 4 படிங்க பிரதர். 4 மூணாம் வசனத்திலிருந்தே வாங்கப்பா. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால். இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி கேட்கலாம். ஐயா, நாங்க மறுபடியும் பிறந்தவர்கள், நாங்க ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், திருப்பி எங்களை ஏன் மறுபடி பிறக்க சொல்றீங்க? இவர் ஒரு போதகர். இவர் யார் தெரியுமா? போதகர், யூதருக்கு போதகர். இவர்கிட்ட ஆண்டவர் சொல்றார், நீ என்ன செய்யணும்? அனுதினமும் நம்ம ஆண்டவரோடு கூட ஒப்புரவாகணும். ஒவ்வொரு நாளும் தாவீது சொல்றான், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே. அப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்தில் முழங்கார் போடும்போது ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே, இன்றைக்கு உமக்கு பிரியமில்லாத ஏதாயிலும் காரியத்தை நான் செய்திருந்தால் என்னை என்ன செய்யும்? அதுல இருந்து நீ மாறிடு, திரும்ப. அதுதான் சொல்றேன். நீ இன்றைக்கு செய்த தவறை நாளை செய்யாத. இன்றைக்கு செஞ்சு நாளை செஞ்சுக்கிட்டே இருந்தேன்னு சொன்னா நீ மனம் திரும்பினதுக்கு அர்த்தம் இல்ல. கடைசி காலம். இந்த காலம் என்ன காலம்? கடைசி காலம். நீ மனம் திரும்பணும், உன் பாவத்தை அறிக்கை செய்யணும். அப்படியே தள்ளி போடக்கூடாது காலங்களை. இன்றைக்கு இயேசு வருவாரானால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதனாலதான் சொல்றாருங்க, எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினால நீ சொல்ல வேண்டிய வார்த்தை, மனம் திரும்பு, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை என்ன செய். ஆமா, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஐலசாவா. அப்புறம் என்ன சொல்றாரு? பரலோகத்தின் ஓரிடம் நீ பெறணும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காக நீ சிலுவையை இயேசு தாராரு. எது தாராருங்க? என்ன தாராராம்? நீ மனம் திரும்பினா உனக்கு பரலோகம். ஆமென். மனம் திரும்பல உனக்கு என்னது? நரகம். அதனால மனம் திரும்ப சொல்ற. பாவ மன்னிப்பின் நிச்சயம் இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் வேணும். ஒவ்வொருவருக்குள்ள ஆண்டவரே, எனக்குள்ள ஒரு நிச்சயம் இருக்கு, என் பாவத்தை எல்லாம் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கார்? மன்னிச்சார். நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன் ஆண்டவரே. ஒருவேளை நான் அறிந்தோ அறியாமலோ செய்தவைகளை இனி செய்யாதபடி என்னை என்ன செய்யணும்? காத்துக்கொள்ள கிருபை தரணும் ஆண்டவர்கிட்ட கேளு. அது ஆண்டவர் சொன்னார். கடைசியாய் ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, மார்க் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, ஐயா, இயேசு சொன்ன வார்த்தை, நீ உலகமெங்கும் போ. இன்னும் இருக்க ஜெர்காட்டானுக்கே நாங்க போக முடியல ஐயா, இன்னும் இருக்க சிட்டியா டாப்புக்கே நாங்க போக முடியல, பின்ன எப்படி நாங்க உலகமெங்கும் போறதுன்னு கேட்கிறீங்களா? கர்த்தர் சொன்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை நிறைவேற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. காலம் வருங்க, ஒரு நாள் வரும், கர்த்தர் சொன்னதை கர்த்தர் செய்வார். இங்க என்ன சொல்றாரு? உயிர் தெழுந்த இயேசு, நீங்க உலகமெங்கும் போய் ஒரே வார்த்தை சொல்லு, இயேசு உயிரோடு எழுந்தார். சொல்லுங்க, என்ன சொல்லணும்? இயேசு உயிரோடு எழுந்தார். அதை பிரசங்கம் பண்ண, அதான் சொல்லணும். பவுல் சொல்றாரு ரோமர் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், ரோமர் 1:15 மட்டும் படிங்க. ரோமர் 1:15 என்ன சொல்றாரு தெரியுமா? என்னால் இயன்ற மட்டும். ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கு என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை சொல்லுங்க. என்னால் இயன்ற மட்டும் சொல்லுங்க. நல்ல நல்ல நெஞ்சில கை சொல்லு. என்னால் இயன்ற மட்டும் இயேசுவை பற்றி சொல்லுவேன். என்னால் இயன்ற மட்டும் நான் இயேசுவை பற்றி சொல்லுவேன். வேலை பார்க்குற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, எந்த இடத்துல போனாலும் என்னால் இயன்ற மட்டும் நான் இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவிப்பேன்னு பவுல் சொல்றாரு. அதே பவுல் சொல்றார், சுவிசேஷத்தை பிரசங்கிக்காவிட்டால் எனக்கு ஐயோ. இயேசுவை குறித்து நீ சொல்லலன்னா உனக்கு ஐயோ. இது பாஸ்டர் வேலை. சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். என்னால் இயன்ற மட்டும், என்னால் இயன்ற மட்டும். நான் ஒரு முறை சென்னையில் தாம்பரத்திலிருந்து முடிச்சூருக்கு ஒரு வண்டியில் பிரயாணம் பண்ணேன். அந்த வண்டியை ஓட்டுன சகோதரர்
ஒரு சிலான் பெண்டிகாஸ்ல விசுவாசி, எனக்கு தெரியாது. அந்த குட்டி யானை சொல்றாங்க இல்லையா, அந்த வண்டி, அந்த வண்டியில நான் ஏறினேன். அவர் என்ன முன்னால உட்காருங்கன்ட்டார். முன்னால உட்காந்துட்டேன். முன்னால உட்காந்து வண்டி மூவ் ஆகுது. மூவ் ஆக ஆட்கள் ஏறுறாங்க. அவர் இந்த டேஷ்போர்டை திறந்து ஒவ்வொரு டிராக்ஸ் எடுத்து கையில கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்லி கொடுத்தாரு தெரியுமா? நீங்க இறங்குறது வரை சும்மா வர வேண்டாம், இதை என்ன செய்யுங்க, படிச்சுட்டு வாங்க. இதை படிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு பிடிச்சா வச்சுக்கோங்க, இல்லைன்னா திரும்பி போகும்போது என்ன செய்யுங்க? சொல்லுங்கம்மா. பிடிச்சா வச்சுக்கோ, பிடிக்கலன்னா திரும்ப தந்துரு. ஆனா அத்தனை பேருக்கும் கொடுத்துட்டான். எனக்கு இதை பார்த்த உடனே, என்ன ஆண்டவரே, நம்ம செய்யாத ஒரு வேலையை இந்த சகோதரன் மெல்ல அவர்கிட்ட, பிரதர் நீங்க எங்க இருக்கீங்க? அப்போ அவர் சொன்னார், நானும் முடிச்சூர்ல தான் இருக்கேன். நீங்க சென்னை தானா? இல்ல, நான் பெரிய குளம்னாரு. ஆஹா, தேனி பக்கத்தில் இருக்க அந்த ஊர். இங்க ஆட்டோ ஓட்டுறேன். எந்த சர்ச்சுக்கு போவேன்னு? தாம்பரம் சிபிஎம் சர்ச்சுக்கு போறேன்னா. இப்ப 6 மணிக்கு எனக்கு பைபிள் ஸ்டடி இருக்கு பாஸ்டர். அப்புறம் நான் யாருன்னு சொல்லிட்டேன். 6 மணிக்கு இந்த ட்ரிப்பு தான் கடைசி. கொண்டு வண்டியை விட்டுட்டு என்ன செய்ய போறேன்? பைபிள் ஸ்டடிக்கு போறேன். அவர் சொன்ன ஒரு வார்த்தை நான் கேட்டேன், இந்த கைப்பிரதி கொடுக்குறீங்களே, இதுல பேசஞ்சர்ஸ் யாராவது உங்களுக்கு விரோதமா செயல்பட? ஒருத்தர் ஒன்றும் பேச மாட்டான். ஏன்னா இங்க இருந்து போறவன் டென்ஷன்ல போவான், அங்க இருந்து வாரவன் டென்ஷன்ல வருவான். இந்த டிராக்ஸ் அவன் டென்ஷனே என்ன செஞ்சிடும்? நிறைய பேர் அந்த மாதிரி படிச்சுட்டு எனக்காக ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லி நம்பர் கொடுத்தவங்களெல்லாம் ஏன் வேலையை கொண்டு போய் இங்கே ஃபெய்த் ஹோமில் கொடுத்துருவோம் பாஸ்டர், அவங்க அப்புறம் கான்டாக்ட் பண்ணிக்கிடுவாங்க. அப்படி சிலர்லாம் எங்கள் சபைக்கு வராங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஒன்னால முடியும். இயேசு நம்ம கிட்ட கொடுத்திருக்கிற பொறுப்பு என்பது முடியாதது எதையும் ஆண்டவர் சொல்ல மாட்டார். ஆமென் சொல்லுங்க. உங்களால முடியுமா முடியாதா? இயேசு உயிர் தெழுந்தார்னு சொல்ல முடியுமா முடியாதா? நல்லவர்னு சொல்ல முடியுமா முடியாதா? அவரின் பாவங்களை மன்னிக்கிறவன்னு சொல்ல முடியுமாங்க? ஏன் உனக்காக நான் ஜெபம் பண்றேன், அவ்வளவுதான் போதுங்க. இயேசு நேசிக்கிறார்னு சொன்னீங்கன்னா போதும். உன்னால் இயன்ற மட்டும் இந்த ஈஸ்டர் தினத்தில் ஒரு நல்ல ஒரு டெடிகேட்டட் ஒரு தீர்மானம் எடுப்போம். என்னால் இயன்ற மட்டும் நான் இயேசுவை மற்றவர்களுக்கு என்ன செய்வேன். என்ன அருமையா சொல்றார். ரோமாபுரி பயங்கர விக்கிரம் நிறைந்த பட்டணம், கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக எழும்பின ஒரு பெரிய பட்டணம். எந்த பட்டணத்தில் ரோம தேசத்தில் இந்த பவுல் சவுலாயிருந்து தேவ ஜனங்களை துன்பப்படுத்தினானோ அதே பட்டணத்தில் போய் நின்று சொல்றார், உங்களுக்கு என்னால் இயன்ற மட்டும் நான் என்ன செய்வேன், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் என்ன செய்ய மாட்டேன். ஓ எனக்கு வெக்கம் இல்லை. இன்னைக்கு நிறைய பேருக்கு வெக்கம், சொல்றதுக்கு வெக்கம். சொன்னா நம்மளை ஏதாவது நினைச்சிருவாங்களோ. உங்களை என்ன நினைச்சிட போறாங்க? ஒன்னும் நினைக்க போறது இல்லை. நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன், நீ யாருக்கு? வீண் பெருமை புகழ் ஆஸ்தி குப்பை என்று தள்ளிடு. அந்த காலத்தில் ஒரு பாட்டு ஒரு தேவ மனுஷன் பாடினார். அவர் மேடையில் ஏறி இந்த பாட்டை பாடினாலே அது அந்த ஏரியாவே ஒரு பயங்கரமா இருக்கும். நான் கிறிஸ்துவுக்கு யாரு? சொல்லுங்க, நீ யாருக்கு? அவன் சினிமா நடிகருக்கு பைத்தியமா இருக்கான், அரசியல்வாதிகளுக்கு பைத்தியமா இருக்கிறான், எதுக்கோ பைத்தியமா இருக்கிறான், பேரெல்லாம் எழுதிக்கிறான், நெஞ்சில எழுதிக்கிறான். என்னது என்ன குத்துறான்? டேட்டுவா? ஏதோ ஒரு டூ எல்லாம் குத்துறான். ஆனா அந்த கேளு, அவங்க எழுதி வச்சிருக்கிற என் தலைவன் தான், அந்த தலைவனுக்கு ஒன்று தெரியுமான்னு கேளுங்க, தெரியாது. ஆனா நமக்கு ஒரு தலைவர் இருக்காரு, அந்த தலைவருக்கு நம்மள தெரியும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அவருக்கு எப்படிங்க தெரியும்? என்னை அவர் உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருக்காரு. என்னை அவர் உள்ளங்கையில வரைஞ்சு இருக்கிறதுனால அவருக்கு தெரியுங்க. அந்த தலைவர் சொல்றாரு, நீ சொல்லுப்பா, என்னை பத்தி சொல்லு, உன்னால் இயன்றத நீ சொல்லு. அவர் சொன்னபடி இந்த நல்ல நாளில் நாம் செய்ய ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஆண்டவரே, என்னை பார்த்து நீங்க சொன்னீங்க, பயப்படாதீங்க, காத்திரு, ஒரு புது பலனை தர, ஒரு புதிய நன்மையை உனக்கு நான் தரப்போறேன், நீ காத்திருன்னு சொன்னீங்களே. நான் காத்திருக்கிற ஆண்டவரே, என்னால் இயன்ற மட்டும் ஆண்டவரே இந்த நற்செய்தியை நான் மற்றவர்களுக்கு அறிவிக்க ஆண்டவரே எனக்கு கிருபை பாராட்டும் என்று சொல்லி
தேவ கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. தேவ கரத்தில் நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். எல்லாம் கண்ண மூடுங்க. எல்லாம் கண்ண மூடி ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் கண்ண மூடி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, இந்த நாளில் என்னால் இயன்ற மட்டும் சொல்லுங்க. என்னால் இயன்ற மட்டும். இன்னைக்கு ஒரு வேளை நிறைய பிளான் பண்ணியிருப்பீல்ல, பிரியாணி வாங்கி ஃப்ரெண்டுக்கு கொடுக்கணும், பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொடுக்கணும், எதிர் வீட்டுக்காரங்களுக்கு கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும்னு எல்லாம். அதெல்லாம் நல்லது தான். அந்த தீர்மானத்தோட ஒரு தீர்மானம் இன்னைக்கு பண்ணு. ஆண்டவரே, என்னால் இயன்ற மட்டும் இயேசு உயிர் தெழுந்தார்ன்ற வார்த்தையை மட்டும் சொல்லுவேன். இயேசு உயிர் தெழுந்தார், பாவத்திலிருந்து அவர் மரித்தவர். ஆண்டவர் இயேசு உயிர் தெழுந்தார் என்கிற வார்த்தையை இன்னைக்கு நான் சொல்லுவேன் ஆண்டவரே என்கிறதான ஒரு தீர்மானம் இந்த காலையில் நமக்குள்ள காண தேவ கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நீர் சொன்னதை நான் செய்வேன். அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் என்னை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொன்னதை செய்யும் அளவும், அவர் நமக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் நம்மை கைவிடாதவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொன்னபடி உயிர் தெழுந்தார், சொல் தவறானம். சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, அன்பரேசு. ஆமென். ஹல்லேலூயா, அன்பரேசு. ஓ ஹல்லேலூயா, அன்பரேசு. சொன்னபடி உயிர் தெழுந்தார், சொல் தவறானம் இயேசு. சொன்னபடி உயிர் தெழுந்தார், சொல் தவறானம் இயேசு. கிறிஸ்து உயிர்த்ததினார் நாமும், இயேசு உயிர்த்ததினார் நாமும் உயிர் தெழுவோம். ஆண்டவர் வருகை, ஆண்டவர் வருகை. அபிஷேகம் பெற்று காத்திரு, சொன்னபடி உயிர் தெழுந்தார், சொல் தவறானம் இயேசு. ஹல்லேலூயா, ஆனந்தமே அன்பரேசு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆனந்தமே. நல்ல பிதாவே, அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஈஸ்டர் தின ஆராதனை கர்த்தர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தந்தீர். அதற்காக உமக்கு நன்றி. இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவரை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணும். வேலை செய்கிற இடங்களில் ஆண்டவருடைய கிருபையின் கரம் கூட இருக்கட்டும். அவள் செய்கிற தொழில்களை கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த வாரம் பிறந்த நாள், திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தர் அவளை ஆசீர்வதிப்பீராக. உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் நிற்கும் சமாதானமும் காவலும் இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.